நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நம் குடும்பமாக இருந்தாலும் சரி, நாம் வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி, நம்முடைய சபையாக இருந்தாலும் சரி, நாம் அநேக சூழ்நிலையில் நாம் பேச வேண்டிய நேரம் அதிகம் உள்ளது. எந்த இடமாக இருந்தாலும் சரி, நாம் பேசுகின்ற வார்த்தையானது நம்மை உருவாக்குகிறதாக உள்ளதா, அல்லது குடும்பத்தை உருவாக்குகிறதாக உள்ளதா, அல்லது சபையை உருவாக்குகிறதாக உள்ளதா என்பதை நாம் சிறிது சிந்திக்க வேண்டும். நாம் பேசுகின்ற வார்த்தையில் ஜீவன் இருக்க வேண்டும். ஜீவனானது பிறரை வளர்க்கும் ஜீவனாய் இருக்க வேண்டும். ஆத்மாவை நல்வழிப்படுத்தும் வார்த்தையாய் இருக்க வேண்டும். மன மகிழ்ச்சியோடு ஒற்றுமையை ஏற்படுத்தும் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இதுவே கர்த்தருக்கு பிரியமான காரியங்களாம். தன் நாவை காக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆம், அதன்படி நடக்க ஒவ்வொருவரும் நம்மை தயார்படுத்த வேண்டும். மதிகட்டவனோ பிறரை அவமதிக்கிறான். புத்திமான் தன் வாயை அடக்கிக் கொள்கிறான். வீணான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கிறான். நாவானது நன்மை செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் புத்திமான் தன்னுடைய காரியங்களை செய்கிறான். உத்தமனாய் நீதியாய் நடக்க வழி செய்கிறான். மனதார சத்தியத்தையும் உண்மையையும் பேசுகிறான். நீதிமானின் வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் தன் குடும்பத்தையும் வளர்க்கிறது, தன் சமுதாயத்தையும் வளர்க்கிறது, தன் சபையையும் வளர்க்கிறது. ஆம், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான் என்பதை நாம் அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். வீணான வார்த்தைகளை பேசித் திரிந்தால் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிறரை குறித்து வேண்டாத வார்த்தைகளை பேசித் திரிவதையும் புறங்கூறுதலையும் கோல் சொல்வதையும் விட்டுவிட்டு நாம் பிரியமான வாழ்க்கை, அதாவது கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம் வாழ்வில் என்றும் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார்.